A very good morning students. I hope you all will be fine. Today in this video section we are going to learn class 9 unit 10 matter around us part 2 video. Okay, this video we will going to see about types of mixtures. First you will see about separation of mixtures. Many mixtures contain useful substance mixed with unwanted materials. So நிறைய substance நமக்கு யூஸ் ஆகும், பட் அது நிறைய unwanted materials வந்து mix ஆயிருக்கும். Okay, in order to obtain these useful substance, chemists often have to separate them form of impurities. So சில ரியாக்ஷன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தடை யூஸ் பண்ணி அதை பிரிப்போம். ஓகே, த சாய்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் மெத்தட் டு செப்பரேட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மிக்சர் வில் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் அஸ் வெல் அஸ் தியர் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ அதில் உள்ள அந்த காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸை ஃபிசிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, let's see the methods of separating substance from mixture. First you will see the methods of separation in sublimation. Certain solid substance when heated change directly from solid to gaseous state without attaining liquid state. So சில solid substance பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக லிக்விட் ஃபார்முக்கு வராமல் அது என்னாகும், டைரெக்டாகவே கேஸஸ் ஃபார்முக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஐஸ் க்யூப் எடுக்கிறேன், ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு சாலிட் அது வந்து அதை நான் சம்டைம்ஸ் வந்து வெளியில் அட்மாஸ்பியரில் வைக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும், லிக்விட் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக அந்த லிக்விட் ஃபார்மை நான் ஹீட் பண்ண பிறகு தான் அது கேஸஸ் ஃபார்முக்கு மாறும். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். சாலிட் வந்து லிக்விடாக மாறும், லிக்விட்லேருந்து கேஸஸ் ஃபார்முக்கு போகும். ஸோ சில சாலிட் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக லிக்விடுக்கு போகாமல் கேஸஸ் ஃபார்முக்கு போகிறது தான் சப்ளிமேஷன். ஓகே, the vapor when cooled given back the solid substance. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து கூல் பண்ணால் சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கு ஃபர்தராக வரும். திஸ் ப்ராசஸ் இஸ் known as a sublimation. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ளிமேஷன் சொல்கிறோம். ஸோ the direct change of a state from solid to gas is called a sublimation. On cooling, this vapor come back to this original or actual state. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயோடின், சாம்பர் தட் மீன்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கற்பூரம், அது வந்து ஒரு சாலிட் கண்டென்ட். நார்மலாக அது அட்மாஸ்பியரில் வச்சா என்னாகும், அது கேஸஸ் ஃபார்ம் போய் கரைஞ்சிரும், அப்படியே அந்த சாம்பர் இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்ளிமேஷன். And see the another example for ammonium chloride. Okay, so these are the example for sublimation: iodine, camphor, ammonium chloride. Okay, let us see the in practical manner. Let's see the practical. Okay, the powdered mixture of ammonium chloride and sand is taken in a china dish. So ஒரு china dish எடுத்துட்டு, china dish that means ஒரு plate மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம், அமோனியம் குளோரைடு அண்ட் சாண்ட் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு அண்ட் கவர்டு வித் எ பெர்ஃபுலேட்டட் ஆஸ்பெட்டாஸ் சீட்டு. ஸோ அந்த ஆஸ்பெட்டாஸ் சீட்டுன்னு ஒரு இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த அமோனியம் குளோரைடு அண்ட் சாண்ட் மிக்சரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். An inverted funnel is placed over the absorption sheet as shown in the figure. ஸோ ஃபிகரில் இருக்க மாதிரி நம்ம ஃபனலை என்ன பண்ணுறோம், தலைகீழாக கவுத்து அந்த சைனா டிஷ் மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். வச்ச பிறகு the open end of the stem of the funnel is closed using cotton wool and the china dish is heated. ஸோ அந்த ஃபனலை வந்து கவுத்து வச்ச பிறகு அது மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோலை கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன காட்டன் உள்ளே வச்சு அதை ஃபுல்லாக ஏர் வந்து வெளியில் போகாமல் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அதை அடைச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த சைனா டிஷ்ஷை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். த பியூர் வேப்பர் ஆஃப் த volatile solid pass through the holes in the absorption sheet and condense on the inner sides of the funnel. ஸோ அந்த ஃபனலோட சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாலட்டைல் சாலிடு அதெல்லாம் வந்து அதில் பாஸ் ஆகி சைடில் அந்த இதில் வந்து நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபனல் கார்னரில் வந்து அந்த சாலிட் வாலட்டைல் வந்து இருக்கும். the non volatile impurities remain in the china dish. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் volatile that means ஆவியாகக்கூடிய அந்த பொருள், அந்த சாலிட்டி வந்து என்ன ஆகுது, சைனா டிஷ்ஷில் நமக்கு வந்து அப்படியே அந்த ஓரமாக இருக்கும். அதே
ஸோ அதே மாதிரி த நான் வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் ரிமைன் இன் த சைனா டிஷ். ஸோ ஆவியாகக்கூடியது வந்து நமக்கு அந்த ஃபனலில் வந்து ஓரமாக நமக்கு ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஆவி ஆகாத பொருள் இருக்குல்ல அந்த சாலிடு, அது வந்து எங்கே இருக்கும், அந்த சைனா டிஷ்லேயே நமக்கு வந்து ரிமைன் கடைசியாக அதிலே இருக்கும். ஸோ சப்ளிமேஷன்னா என்ன, அந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது லிக்யூட் ஃபார்முக்கு போகாமல் டைரெக்டாக கேசியஸ் ஃபார்முக்கு போச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் சப்ளிமேஷன்ஸ். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, ஸோ சப்ளிமேஷனுக்கு குட் எக்ஸாம்பிள் இஸ் சாம்பர். Next, let us see methods of separating substance from mixture. ஸோ மிக்சராக கலந்துருக்கு. ஸோ அதை எந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவோம் அந்த சப்ஸ்டன்ஸை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் see types of mixtures and செகண்ட் ஒன் வந்து மிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் எந்த மெத்தடில் வந்து நம்ம அதை செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ வில் see ஹெட்ரோஜீனியஸ்னால் ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்த்தா மிக்சர் வந்து என்னது சாலிட் அண்ட் சாலிடு, ரெண்டு சாலிடு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது என்ன மெத்தடில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிக்லிங்னா கையாலே நம்ம எடுக்கிறது. சீவிங் தட் மீன்ஸ் அந்த புடைத்தல் சொல்லுவாங்களா, சல்லடை வச்சு இது பண்ணுறது, அதுதான் சீவிங். வினோவிங்னா அந்த காற்று அடிக்கும் போது அதை வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் எ வினோவிங். அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன், மேக்னெட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது. சப்ளிமேஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம் சப்ளிமேஷன்ஸை. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் செப்பரேட் பண்ணுறது தான் சாலிட் அண்ட் சாலிட் மிக்சர்ஸை இந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் let us see insoluble solid and liquid. ஸோ இன்சாலிபிள் சாலிடையும் அண்ட் லிக்யூடையும் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அது என்ன மெத்தடில் நம்ம செப்பரேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் அண்ட் டீகன்டேஷன், லோடிங், ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபிகேஷன்ஸ். ஸோ செடிமெண்டேஷன்னா கொஞ்சம் நேரம் வச்சு அதுவே அடியில் கீழே பாட்டமில் செட்டில் டவுன் ஆன பிறகு நம்ம பிரிக்கிறது. டீகன்டேஷன்ஸ் ஆல்சோ அந்த மாதிரி மெத்தட் தான். லோடிங் அடுத்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணுறது. அண்டு சென்ட்ரிஃபிகேஷன்ஸு சென்ட்ரிஃபியூட் பண்ணி அதை கீழே வந்து செட்டில் ஆகிருக்கும் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம், அதை ரிமூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சி டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸு. ரெண்டு இம்மிசிபிள் லிக்யூட் வந்து கலந்துருந்துச்சுன்னா, இம்மிசிபிள்னால் ஒன்றோட ஒன்று கலக்காதது, அதாவது வந்து அது லிக்யூட் ஐட்டம்ஸ் தான் ஆனால் ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்குது. ஓகே, ஸோ அதை என்ன மெத்தடில் நம்ம செப்பரேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா டீகன்டேஷன், செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணி அதை தனித்தனியாக நம்ம பிரிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் let us see ஹோமோஜினியஸ். ஒரே மாதிரியாக இருக்கிறத நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம். சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்யூட் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருந்தா என்ன மெத்தடில் நம்ம செப்பரேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன், டிஸ்டில்லேஷன், கிறிஸ்டலைசேஷன். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அடுத்து டூ மிஸ்சிபிள் லிக்யூட்ஸ், ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்துடும். ஸோ அந்த இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டில்லேஷன், அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரிப்போம். அண்ட் see the third one, solution of 2 or more solid in a liquid. ஸோ 2-3 சாலிடு இன் லிக்யூடெல்லாம் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை என்ன மெத்தடில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா குரோமட்டோகிராஃபி. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன மிக்சருக்கு என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் அது மூலமாக பிரிப்போம் அப்படிங்கிறது தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, let us see one by one. So next let us see centrifugations. Centrifugation is the process by which fine insoluble solid from a solid liquid mixture can be separated in a machine called a centrifuge. So centrifuge na enna, insoluble solid, fine insoluble solid liquid mix ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு மிஷின் மூலமாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் centrifuge. A centrifuge rotates at a very high speed. அது எப்படி இருக்கும், ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும். And being rotated by centrifuge force, the heavier solid particles move down and the lighter liquid remains at the top. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், மூவ் ஆகி கீழே டவுன் பாட்டமில் நமக்கு கிடைக்கும். த லைட்டர் லிக்விட் ரிமைன்ஸ் அட் த டாப். ஸோ அந்த லிக்விட் ஐட்டம்ஸ் எங்கே இருக்கும், டாப்பில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூஜ் எப்படி இருக்கும், அந்த ஒரு மிஷின் டைப்பில் இருக்கும். see the diagram. ஸோ அந்த மாதிரி மிஷின் டைப்பில் இருக்கும், நிறைய டியூப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நமக்கு அந்த இன்சாலிபிள் சாலிடையும் லிக்விடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோன்னா அதை ரொட்டேட் ஆகுறதில்ல அந்த ஹெவி பார்ட்டிகல்ஸ் வந்து கீழேயும் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் மேலேயும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெண்டையும் தனித்தனியாக ஈஸியாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். In milk dairies, centrifugation is used to separate cream from milk. ஸோ மில்க்லேருந்து அந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இன் வாஷிங் மிஷின்ஸ் திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு டு ஸ்குவீஸ் அவுட்
வாட்டர் ஃப்ரம் வெட் கிளாத். ஸோ வாஷிங் மிஷினில் வெட் கிளாத் நமக்கு நமக்கு வந்து அந்த வாஷிங் மிஷினில் சுற்றி நமக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணி வெட் கிளாத்தாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ், இந்த பிரின்சிபல் தான் யூஸ் ஆகுது. அண்ட் சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் pathological laboratories to separate blood cells from a blood sample. ஸோ blood sampleல வந்து blood cellல வந்து plasma அந்த இது தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு pathological laboratoryல இந்த centrifugations method வந்து யூஸ் ஆகுது. See the diagram for centrifuge and centrifugations. ஸோ அந்த இதுதான் அந்த டியூபு. அதில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம்ஸ் மேலேயும் அந்த சாலிடேட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த மிஷின் நல்லா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ இது பிளட் சாம்பிள்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மில்கை வந்து நம்ம இது பண்ணி நல்லா காய்ச்சி இது பண்ணி வெண்ணெய் எடுப்போம்ல, ஸோ அந்த இதுக்கும் இந்த மாதிரி மெத்தட் மிஷினில் யூஸ் பண்ணி அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க. அண்ட் வாஷிங் மிஷினில் வெட் கிளாத்துக்கு வந்து இந்த பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் see the third method for solvent extraction. டூ இம்மிசிபிள் லிக்யூடு. இம்மிசிபிள் லிக்யூட்னா என்ன, ஒன்றோட ஒன்று கலக்காமல் தனியாக இருக்கும், பட் ரெண்டுமே லிக்யூடு தான். ஓகே, எப்படி நம்ம ஷேக் பண்ணாலும் அந்த ரெண்டு லிக்யூடும் ஒன்றோட ஒன்று கலக்காது. ஃபார் எ குட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆயில் வாட்டர். ஆயிலையும் வாட்டர்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஷேக் பண்ணி கலக்கினாலும் ஆயில் கண்டென்ட் மேலேயும் வாட்டர் கீழேயும் தான் ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், இம்மிசிபிள் லிக்யூட் கேன் பி செப்பரேட்டட் பை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு. ஸோ இந்த இம்மிசிபிள் லிக்யூட்ஸை வந்து இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியும். திஸ் மெத்தட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் சாலிபிலிட்டி ஆஃப் டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் இன் எ சூட்டபிள் சால்வெண்ட். ஸோ ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட்ஸை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் கேன் பி செப்பரேட்டட் யூஸிங் எ செப்பரேட்டிங் ஃபனல். ஸோ இந்த செப்பரேட்டிங் ஃபனலில் வந்து ஆயிலையும் வாட்டரையும் நம்ம என்ன தான் ஷேக் பண்ணி வச்சுருந்தாலும் ஆயில் கண்டென்ட் பாருங்கள் மேலே நமக்கு தனியாக ஒரு கலரில் இருக்குது, கீழே வாட்டர் கண்டென்ட் தனியாக பிரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம், செப்பரேட்டிங் ஃபனல் சொல்லுவோம். Solvent extraction method is used in pharmaceutical and petroleum industries. ஸோ இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு ப்ளஸ் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, see the diagram for solvent extraction. ஓகே, ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஃபனல். இதை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் பண்ண பிறகு ரெண்டு ஆயிலையும் வாட்டரையும் அதில் உள்ளே ஊற்றின பிறகு நல்லா ஷேக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோன்னா நமக்கு ஆயில் வந்து மேலேயும் வாட்டர் கண்டென்ட் கீழேயும் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ப்ளேஸ் ஆன பிறகு அங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஃபனல் ஸ்டாப் காக் இருக்கும், அதாவது அந்த ஸ்டாப் பண்ணுறது. ஓகே, வாட்டர் கண்டென்ட்டை கீழே பீக்கர் வச்சு தனியாக வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஆயில் கரெக்டாக வரும்போது நம்ம அந்த ஸ்டாப் காக்கை வச்சு ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டா ஆயில் அப்படி தனியாக அதுலேயே இருந்துடும், வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் நம்ம பீக்கரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நல்லா ஷேக் பண்ணால் தான் அந்த ரெண்டு சால்வெண்ட்டு என்ன ஆகும், நமக்கு பிரியும். ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சாதான் அது ஃபுல்லாகவே ஆயில் கண்டென்ட் தனியாகவும் வாட்டர் கண்டென்ட் தனியாகவும் நமக்கு பிரிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னது, செப்பரேட்டிங் ஃபனல். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். So next let us see another one method, simple distillation. Distillation is a process of obtaining pure liquid from a solution. It is actually a combination of evaporation and condensation. ஸோ இது வந்து ரெண்டு லிக்யூட் வந்து இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எவாப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் பண்ணி நம்ம கிடைக்கிறது தான் பியோர் அந்த வாட்டர். ஓகே, ஸோ டிஸ்டிலேஷன் இஸ் ஈக்குவல் எவாப்ரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷன். ஸோ டிஸ்டிலேஷன் நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன் எடுத்துட்டாலே அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எவாப்ரேட் பண்ணி ஆஃப்டர் அதை கண்டென்சேஷன் பண்ண பிறகு தான் நமக்கு பியோர் வாட்டர் கிடைக்கும். ஓகே, in this method a solution is heated in order to vaporize the liquid. ஸோ அந்த சொல்யூஷன் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண பிறகு அது வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த லிக்யூட். த வேப்பர் ஆஃப் த லிக்யூட் அண்ட் கூலிங். அதுக்கப்புறம் அந்த வேப்பரான லிக்யூடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கூல் பண்ணி கண்டென்ஸ் பண்ணுறோம் இன்ட்டு பியோர் லிக்விட் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ சிம்பிள் டிஸ்டிலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், sea water in many countries is converted into drinking water by டிஸ்டிலேஷன்ஸ். நிறைய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீ வாட்டர்லாம் ரொம்ப எப்படி இருக்கும், நிறையா மினரல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மிக்ஸ் ஆனதை என்னவாகும், கன்வெர்ட் பண்ணி பியோர் வாட்டராக ட்ரிங்கிங் வாட்டராக நமக்கு கிடைக்கும். எதன் மூலமாக, இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமாக.
This method is also used to separate two liquids whose boiling point differ more than 25 Kelvin. ஸோ அதோட பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும், மோர் தென் 25 கெல்வின் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தனித்தனியாக நமக்கு பிரித்து கிடைக்கும். See the diagram for simple distillations. ஸோ இதுதான் வந்து solvent extraction அந்த simple distillation method. A distillation flask is fixed with a water கண்டிஷனர். ஸோ அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸை வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எ தெர்மாமீட்டர் இஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்டு எ டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் த்ரூ ஆன் ஒன் ஹோல்டட் ஸ்டாப்பர். ஸோ அது மேலே டாப்பில் வந்து தெர்மாமீட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா தெர்மாமீட்டர் வந்து இருக்கும். த பல்ப் ஆஃப் த தெர்மாமீட்டர் ஷுட் பி ஸ்லைட்லி பிலோ இன் த சைட் ஆஃப் த டியூப். ஸோ அந்த டியூபு உள்ள இன்சைடில் அந்த தெர்மாமீட்டர் வந்து நமக்கு பிளேஸ் ஆகிற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, த பிராக்கிஷ் வாட்டர் சீ வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் தான் நம்ம சீ வாட்டர்னு சொல்கிறோம். டு பி டிஸ்டில்டு இஸ் டேக்கன் இன் த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் அண்ட் ஹீட்டட் ஃபார் பாயிலிங். ஸோ அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் நம்ம என்ன வாட்டர் எடுத்திருக்கோம், சீ வாட்டர் எடுத்திருக்கோம். அது என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணி ஃபார் பாயிலிங், பாயில் ஆகுது. த பியூர் வாட்டர் வேப்பர் பாசஸ் த்ரூ த இன்னர் டியூப் ஆஃப் த கண்டிஷ்னர். ஸோ அந்த இன்னர் டியூப் ஆஃப் த கண்டிஷ்னரில் வந்து அந்த வேப்பரான வாட்டர் வந்து அதில் போகும். த வேப்பர் ஆன் கூலிங் கண்டென்ஸ் இன்டு பியூர் வாட்டர். ஸோ அந்த கண்டென்சரில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் என்ன ஆகும், கூலாகி அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் பண்ணுவோம். கண்டென்சேஷன் பண்ணி தான் பியூர் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர் வந்து நமக்கு தனியாக ஒரு பீக்கரில் வந்து நம்ம இங்கே கீழே தனியாக வந்து நமக்கு விழுகும். ஓகே, ஆர் கலெக்டட் இன்டு எ ரிசீவர். ரிசீவருக்கு ஒரு பீக்கர் வச்சு அந்த பியூர் வாட்டரை நம்ம தனியாக பிரிப்போம். த சால்ட் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் இந்த ஃப்ளாஸ்க் அஸ் கி ரெசிடியூ. ஸோ அந்த சால்ட்டெல்லாம் எதில் அந்த ரெசிடியூன்னு சொல்லுவோம். அது எதில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, அதுலேயே கீழே பாட்டமில் வந்து சால்ட்டெல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ பியூர் வாட்டர் மட்டும் இங்கே பீக்கரில் வந்து நமக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி தான் நம்ம சீ வாட்டரை வந்து பியூர் ட்ரிங்கிங் வாட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுதான். ஸோ டிஸ்டிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எவாப்ரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷன். ஃபஸ்ட்டு அந்த வாட்டரை எவாப்ரேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கூல் பண்ணி கண்டென்சேஷன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் பியூர் வாட்டர். நெக்ஸ்ட் லெட் அஸ் see another method for fractional distillation. To separate two or more miscible liquids which do not differ much in their boiling points, difference in boiling points is less than 25 Kelvin, fractional distillation is employed. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த fractional distillation மெத்தடுக்கு 2 or more miscible liquids, miscibleனா என்ன, ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக கலந்துடும். இம்மிசிபிள்னால் கலக்காமல் தனித்தனியாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ மிசிபிள்னால் ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக கலந்த பிறகு நமக்கு தனியாக செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்க லிக்விட்ஸை இந்த fractional distillation மெத்தட் மூலமாக பிரிக்கலாம். பட் அந்த லிக்விடோட லெவல் எப்படி இருக்கணும், பாயிலிங் பாயிண்ட் லெவல் 25 லெஸ் தென் 25 கெல்வின் இருந்தால் தான் இந்த மெத்தட் இஸ் பாசிபிள். ஓகே, இல்லாட்டினா இந்த மெத்தட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, fractional distillation is used in petrochemical industries to obtain different fractional of petroleum to separate the different gases from air to distill alcohol, water, etc. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் மோஸ்ட்லி இந்த fractional distillation மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, see the diagram for fractional distillations. ஸோ இதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபனல் இருக்கும். ஸோ அந்த ஃபனல் வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மேலே தெர்மாமீட்டர் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டர் கண்டென்ட் டியூப் மூலமாக தான் வாட்டர் வந்து இதாகிட்டுருக்கும். ஸோ இதில் ஒரு கண்டென்சர் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்க 2 or more miscible liquids-ஐ வந்து ஹீட் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த fractional distillation மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் let us see the another separating methods for chromatography. Before we discuss the technique, we will take a look at the difference between the two important terms, absorption and adsorption. Okay, so absorption na enna and adsorption na enna அப்படிங்கறத first நம்ம தெரிஞ்சிருக்கணும். Okay, first you will see adsorption. Adsorption in the process in which the particles of the substance is converted only at the surface of the another substance. ஸோ இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்பீஸ் எடுத்து வாட்டர்லேயோ இல்லை இங்க்லேயோ டிப் பண்ணிங்கன்னா
மேலே அந்த சர்ஃபேஸில் மட்டும் அந்த இங்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், உள்ளே உடச்சி பார்த்திங்கன்னா இங்க் போயிருக்காது. ஸோ மேலே அந்த இங்க் வந்து அப்சர்வ் ஆகிருக்கிறத அந்த இங்க் வந்து இருக்கிறத மட்டும்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்சார்ப்ஷன் தட் மீன்ஸ் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த சப்ஸ்டன்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த பல்க் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் அதே ஒரு இங்க்கு பாட்டிலில் வந்து ஒரு சாப்பீஸை டிப் பண்ணேன்னா அந்த சாப்பீஸ் ஃபுல்லாக எனக்கு இங்க்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாப்பீஸை நான் உடைச்சாலும் உள்ளே இங்க்கு போயிருக்கும். ஸோ அந்த உள்ளே வரைக்கும் இங்க்கு போனதை நான் என்னென்னு சொல்வேன், அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மேலே சர்ஃபேஸில் மட்டும் அந்த இங்க்கு இருக்கிறத நான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. For example, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when a chalk stick is dipped in ink, the surface retain the color of the ink due to the adsorption of colored molecules, while the solvent of the ink goes disappear into the stick due to absorption. ஸோ உள்ள வரைக்கும் போயிருந்த அப்சார்ப்ஷன், மேலே சர்ஃபேஸில் மட்டும் இருந்த அட்சார்ப்ஷன். Hence, on breaking the chalk stick is found to be white from inside. So chromatography is also a separating technique is used to separate different components of a mixture based on their different solubilities in the same solvent. ஸோ இந்த மாதிரி சேமாக இருக்கிறதுக்கு இந்த காம்போனன்ட்ஸை பிரிக்க, மிக்சர்ஸை பிரிக்க இந்த குரோமோட்டோகிராஃபி மெத்தட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த செவரல் டைப்ஸ் ஆஃப் குரோமோட்டோகிராஃபி பேஸ்டு ஆன் த அபோவ் பேசிக் பிரின்சிபல்ஸ். த சிம்பிளஸ்ட் டைப் இஸ் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. ஸோ இதில் ஒரு சிம்பிளஸ்ட் டைப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. ஸோ சிதி டயக்ராம். ஸோ ஒரு பேப்பரில் வந்து இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேப்பரை வந்து ஒரு லிக்விடில் வந்து நம்ம டிப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் வந்து நம்ம இங்க் அந்த பேப்பரில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளேஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த இங்க் என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகி அதில் உள்ள சாலிபிலிட்டிஸ்லாம் அதில் மிக்ஸ் ஆகி என்ன ஆகும், அந்த பேப்பரில் உள்ள அந்த லைன் வந்து மேலே போக 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 டிஃப்ரென்ஸ் கலர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் கொடுத்துருக்காங்க. ஓகே. Let's see the paper chromatography. This method is used to separate the different colored dye in a sample of ink. So sample of ink எடுத்திருக்காங்க. A spot of the ink, black ink யூஸ் பண்ணியிருக்காங்க, is put on the piece of chromatography paper. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் chromatography பேப்பரில் வந்து பிளாக் இங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டாட் வச்சிடறோம். டாட் வச்ச பிறகு திஸ் பேப்பர் இஸ் தென் செட் இன்டு ஏ சூட்டபிள் சால்வெண்ட் அஸ் இன் த ஃபிகர். ஸோ முன்னாடி பார்த்த ஃபிகரில் மாதிரி ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் வந்து நம்ம டிப் பண்ணி வச்சிடறோம். டிப் பண்ணி வச்ச பிறகு த பிளாக் இங்க் செப்பரேட் இன்டு த கான்ஸ்டியூண்ட் டைஸ். ஸோ அந்த டைஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அஸ் த சால்வெண்ட் மூவ்ஸ் up the paper, the dyes are carried with it and begin to separate. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் ஆகும். The separate because they have different solubilities in the solvent and are observed to different extent by the chromatography paper. ஸோ அந்த chromatography பேப்பரில் பார்த்திங்கன்னா அந்த சால்வெண்ட்டில் என்னென்ன சாலிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த கலர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இந்த மெத்தட் நம்ம என்ன சொல்லுவோம், த chromatogram shows that the black ink contains 3 dyes. ஸோ 3 கலர்ஸில் வந்து அந்த பேப்பரில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அது என்னென்னா அந்த சால்வெண்ட்டில் உள்ள சாலிபிலிட்டிஸு பொறுத்து அந்த கலர்ஸ், அந்த இங்க் பிளாக் இங்க் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பேப்பர் chromatography. ஸோ தீஸ் ஆர் தி மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மிக்சர்ஸ். ஸோ என்னென்ன பார்த்தோம், சப்ளிமேஷன்ஸ், centrifugations, solvent extraction, simple distillations, fractional distillations, chromatography. அதில் எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் chromatography பார்த்தோம். ஓகே. டுடே in this topic is over. Next topic I will send you later. Thank you students.